இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. அரவிந்த், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. நான் இப்படியே இறங்கிக்கிறேன். என்னங்க உங்களை இப்படி அளவு விட்டுட்டு எப்படிங்க பாதியில இறக்கி விட்டுட்டு போக முடியும்? அரவிந்த், எனக்கு மனசு சரியில்லை. என்னால நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். தயவு செஞ்சு என்னை இறக்கி விட்டுருங்க. நான் வேணா வீட்டுல இறக்கி விட்டுறேங்க. வேணாம் அரவிந்த், பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன். என்னை இறக்கி விட்டுருங்க. சரி, கோயில் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அங்க இறக்கி விட்டுறேன். ப்ளீஸ் அரவிந்த், நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னை இங்க இறக்கி விட்டுருங்க. நான் இப்படியே போய்க்கிறேன் ப்ளீஸ். உங்களை இப்படி பாதியில இறக்கி விட போறது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இதான் உங்க விருப்பமா இருக்கிறதால உங்களை இங்கேயே இறக்கி விட்டுட்டு போறேங்க. எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. பத்திரமா போங்க. எதுனாலும் பேசி சரி பண்ணிக்கலாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க கண் கலங்கி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை நான் எப்பவும் விட மாட்டேங்க. இது சத்தியம். இந்த தாலியை கழுத்துல ஏறின நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. விஜய் நேரடியா இந்த தாலியை கட்டலனாலும் விஜய் கைப்பட்டுதான் இந்த தாலியை கழுத்துல ஏறிச்சு. இத விஜய் கட்டினதா தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த தாலிக்கும் விஜய்க்கும் உண்மையா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த தாலியை தொட்டுதான் வரலட்சுமி நோம்புல இருந்து எல்லா நோம்பும் எடுத்திருக்கேன். இது நிலைக்கும்னு நினைச்சேன். உயிர் போற வரைக்கும் இது என் கழுத்திலேயே நீடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி என் கண்ணு முன்னாடியே கலைஞ்சிட்டு இருக்கு. நான் வேற ஒரு வாழ்க்கைய ஆசைப்படல. ஆனா என் அண்ணன் என்ன விடுறதா இல்ல. என் அண்ணனோட மானத்தை நான் காப்பாத்தணும்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் அண்ணன் கட்டாயப்படுத்துறாரு. இந்த சமயத்துல நான் இந்த தாலியோட இருக்க முடியாது தாயே. எத்தனை நாள் தான் தாலியை மறைச்சிட்டு நான் வாழ முடியும்? நான் இந்த தாலியை கழட்டிடுறேன். என் இதயத்தையே பறிச்சு வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிடு தாயே. அம்மா கொஞ்சம் இரு. நீ யாரு? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? நான் இந்த ஊர் தாம்மா. நீ படிச்ச பொண்ணு தானே? இப்படி சாமி சன்னிதானத்துல வச்சு தாலிய கலட்ட போற? ஏதாவது நேர்த்தி கடனா? இல்லம்மா. நேர்த்தி கடன் இல்லனா ஏன் தாலிய கலட்டுற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா? இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு தாலி விளையாட்டு ஜாமான் மாதிரி ஆயிப்போச்சு. கல்யாணம்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இதே இடத்துல உக்காந்து எத்தனை பொண்ணுங்க தாலியை கலட்டி உண்டியல்ல போறத நான் பாத்திருக்கேன் தெரியுமா? வீட்டுல சின்ன சண்டைனாலும் உடனே தாலியை கலட்டி எரிஞ்சிடணும்னு தான் இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க முடிவு பண்றாங்க.
தாலி ஒன்றும் ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டுற கயிறு இல்லம்மா, ஒரு பொண்ணோட உயிர்ல கட்டுற கயிறு. அது 3 முடிச்சு இல்லம்மா, உயிர் முடிச்சு. அத கட்டுனவன் உயிர் போகும்போது தான் அத கழுத்துலேருந்து கலட்டணும். உன் புருஷனோட உயிருக்கும் இந்த கயிறுக்கும் ஒரு பந்தம் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு பொண்ணும் இந்த கயிறால தான் தன்னோட புருஷனோட உயிரை இறுக கட்டி கழுத்துல தொங்க விட்டுருக்கா. கயிறை கலட்டி போட்டுட்டா புருஷனோட உயிர் ஆட்டம் கண்டுரும். நீ உன் புருஷனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா? உன் புருஷன் மேல அப்படி ஒரு கோவம் இருந்தா நீ கலட்டி போட்டுட்டு போ. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கயிறு எப்பவும் உன் கழுத்துல தொங்கணும் தாயி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் நிறைஞ்ச மனசோட சொல்றேன், இந்த தப்ப மட்டும் என்னைக்கும் பண்ணாத, போ. என்ன சாகவும் விட மாட்டேங்கிற, வாழவும் விட மாட்டேங்கிற தாயே, நான் என்ன செய்ய? எத்தனை நாள் தான் இந்த தாலியை மறைச்சிட்டு வாழ முடியும்? என் அண்ணன் பார்த்துட்டா என்னை வெட்டியே போட்டுருமே. எனக்கு ஒரு வழி சொல்லு தாயே, எனக்கு ஒரு வழி சொல்லு. Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான், இது மட்டும்தான். Paneer na Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneer na only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.